إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சப்தமிட்டு ஓதப்படும் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் துணை சூரா இவற்றிற்கும் ருக்கூவிற்கும் இடையில் மஅமூம்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்பதற்காக இமாம் நேரம் கொடுப்பது பித்அத் இல்லையா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையிலே 2 மௌனங்களை கடைபிடிப்பார்கள் என நபியின் பெயரால் அபூ தாவூத் உட்பட பல நூல்களிலே செய்தி பதியப்பட்டுள்ளது. இந்த செய்தி உண்மையான ஹதீஸ் கிடையாது. இது பலவீனமான ஒரு போலியான செய்தியாகும். இவ்வாறு வஹீயிலிருந்து சத்தமாக குர்ஆன் ஓதப்படுகின்ற தொழுகைகளிலே கூட்டாக தொழும்போது 2 சூறாக்களையும் ஓதி முடித்து அமைதியாக இருப்பதற்கு ஹதீஸிலே ஆதாரம் கிடையாது என்பதை தெரிந்த ஒரு அறிஞர் அதன் பிறகும் இதனை மார்க்கமாக செய்தால் நிச்சயமாக அது பித்அத்திலே உள்ளடங்கும். அது ஒரு மனிதனின் ஈமானை பறிக்கின்ற அளவிற்கு மோசமான விடயமாகும். அதே நேரத்தில் இந்த விடயத்தில் ஆழமான விரிவான ஆய்வுகளை செய்த ஒரு ஆலிம் ஒரு சில ஹதீஸ்களை அறிஞர்கள் கூறியிருப்பது போன்று நபி அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் என்ற விடயம் உண்மையென நம்பிய நிலையில் நேர்வழியில் உள்ள ஒரு முஸ்லிம், ஒரு இமாம், ஒரு ஆலிம் இவ்வாறு செய்வதை கொண்டு அவர் பித்அத் செய்கின்றார் என்ற தீர்ப்பிற்கு நாம் ஒருபோதும் செல்லக்கூடாது. மிக முக்கிய ஒரு வரலாற்று உண்மையை தெளிவாக மனதிலே நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். நபியின் ஹதீஸ்களை அவற்றிலே உண்மையானவை எவை, போலியானவை எவை என்பதை கண்டறிகின்ற அதிலே ஆழம் கண்ட மிகப்பெரிய அறிஞர்கள் இவ்வாறு தங்களது துறையில் போலியான செய்தியை ஹதீஸ் என நம்பி விடுவது, சஹீஹான ஹதீஸை பலவீனமானது என நினைத்து விடுவது, ஒரு சில இப்படியான செய்திகளில் அவர்களது தவறை கண்டறிந்து அவர்கள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றுவது, இதுபோன்ற விடயங்கள் ஆரம்பம் தொட்டு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற முக்கிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் சப்தமிட்டு ஓதப்படும் தொழுகைகளில் 2 சூறாக்களும் முடிந்து மஅமூம்களுக்கு நபி அவர்கள் நேரம் கொடுத்தார்கள் என்ற செய்தியை இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உயிர்ப்பித்த அல் குர்ஆன் விரிவுரையாளர் ஷேக் மஸ்ஊத் அஹ்மத் அவர்கள் இது உண்மையான ஹதீஸ் என நம்பி அதனை மக்களுக்கு போதித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இன்று ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் ஒரு சிலர் இவ்வாறு செயல்படுகின்றார்கள். எப்படியோ அது உண்மையான ஹதீஸ் கிடையாது என்பதை இன்றைய நவீன அறிஞர்கள் உட்பட பல அறிஞர்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதுதான் உண்மையானதாகும். எனவே சுருக்கம், யாராக இருந்தாலும் இந்த விடயத்தில் நபி அவர்களின் பெயரால் கூறப்படுகின்ற செய்தி போலியானது என்பதை அறிந்ததன் பிறகு, இவ்வாறு செய்வதற்கு வகையிலிருந்து ஆதாரம் கிடையாது என்பதை அறிந்ததன் பிறகு ஒருவர் இவ்வாறு சப்தமிட்டு ஓதப்படுகின்ற தொழுகைகளிலே சூரா ஃபாத்திஹாவையும் மற்றொரு சூறாவையும் ஓதியதன் பிறகு மஅமூம்கள் சூரா ஃபாத்திஹா ஓதுவதற்கு நேரம் கொடுத்தால் அது நிச்சயமாக பித்அத் ஆகும். அதே நேரத்தில் அவ்வாறு செய்பவர் நபியின் பெயரிலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியை உண்மையென நம்பி செய்கின்றார் என்றால் பித்அத்தை செய்கின்ற ஒருவராக அவரை கணிப்பிடுவது தவறான முடிவாகும். அதே நேரத்தில் அவ்வாறு செயல்படக்கூடியவருக்கு அது ஹதீஸ் அல்ல என்பதை அறிஞர்கள் ஆதாரங்களோடு தெளிவுபடுத்த வேண்டும். எப்போது அதனை புரிந்து கொள்ளுகின்றார்களோ
அவர்கள் தங்களது பிழையான செயலை அப்போது விட்டுவிட வேண்டும். தெளிவாக அது ஹதீஸ் கிடையாது என்பதை புரிந்த ஒருவர் அதன் பிறகும் இவ்வாறு செய்வார் என்றால் அது பித்அத் என்பதிலே கடுகளவும் சந்தேகம் கிடையாது.